மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு நான் பேசிட்டு வரும்போதே உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும். மேன்மை பாராட்டுறதுனா பெருமை குறித்தல்ல, எப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் என்கிறதான அந்த உணர்வை அது குறிக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு குரூப்புக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்காரு, அவருடைய பிள்ளைகள் என்கிற குரூப்புக்குள்ள கொண்டு வந்திருக்காரு, அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக மாறி இருக்கிறேனே என்கிறதான அந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது, பூமியிலே ஒருவன் எதை குறித்தா அது பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு அப்படின்ட்டு நினைக்கணும்னா எதை குறித்தெல்லாம் நினைப்பாங்க? நிறைய காரியங்களை குறித்து நினைக்கலாம்ல. அதாவது ஒரு தேசத்தினுடைய சிட்டிசனா இருக்கிறது கூட, பிரஜையா இருக்கிறது கூட ஒரு ஸ்லாக்கியமா? ஏன்னு சொன்னால் அந்த தேசம் உலகத்துல ஒரு ஒரு உன்னத ஸ்தானத்துல காணப்படுது, உயர்ந்த தேசமாய் காணப்படுது, மதிக்கப்படத்தக்கதாய் காணப்படுது அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஒரு பெரிய குடும்பத்துல, பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தா அது கூட ஒரு ஸ்லாக்கியம். ஒரு நல்ல ஒரு வேலையில அமர்ந்திருந்தால் அது ஒரு ஸ்லாக்கியம் நினைக்கலாம். நல்ல ஸ்ட்ரென்த் காணப்படுச்சு, ஒரு பாடி பில்டராக காணப்பட்டா, ஒரு அறிவி ஜீவியாக காணப்பட்டா, இப்படி நிறைய காரியங்களை குறித்து என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் இது என்னுடைய ஸ்ட்ரென்த் என்று சொல்லி இது கிரேட் ப்ரிவிலேஜ் எனக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த பூமியில யாராவது ஒருவன் மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொன்னா கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருப்பதை குறித்து, ஒருவன் என்னை அறிந்து நான் என்னை குறித்து புரிந்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுதான் அவனுக்கு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதான் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு பெரிய மகிமை அவனுக்கு அப்படின்னு என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்றாரு.